எச்சரிக்கை கொடுக்கறதுங்கிற தலைப்பில் நான் பேசுறேனுங்க. ஏன்னு சொன்னால் பண்டமாய்க்குமா பாக்கியசாலிக்கு பொண்டு வாய்க்குமா புண்ணியசாலிக்குன்னு சொல்லுவாங்க. 50,000 போட்டு மாடு வாங்கினாலும் பால் கறக்கிறவனுக்கு தான் கறக்கு. 5 லட்சம் போட்டு கல்யாணம் முடிச்சாலும் பொண்டாட்டி பொழைக்கிறவங்கிட்ட தான் பொழைப்பா. இன்னைக்கு கல்வி தரத்தில் மேலோங்கி இருக்கணுமே தவிர பண்பாட்டு தரத்தில் அடிக்கடி கீழே போயிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு பண்டிகையும் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்குதுங்க. ஒவ்வொரு பண்டிகைனாலும் நம்ம செலவத்தான் எழுத்துட்டு இருக்கிறோம். அந்த காலமாட்டான படி அரிசியா ஒரு பணத்துக்காக விற்கிது. இன்னைக்கு 1 கிலோ அரிசி 70 ரூபாய்க்கு விற்கிது. அச்சய திருதின்னு ஒரு பண்டிகை வருது. விளம்பரத்தை பார்த்தே தான் குடும்பம் குட்டிச்சவராய் கூறகிட்டு போகிறது. அல்ல அச்சய திருதிக்கு நகை எடுக்கிறதுக்கு 1.5 கடைக்கு வாங்க 1.5 கடைக்கு வாங்கன்னு விளம்பரம் பண்ணுறாங்க. கல்யாணம்னு சொன்னால் அந்த காலத்தில் சக்கர வளம்னு சொல்லுவாங்க. கொங்கு மண்டலத்தில் திருமண சடங்குகள் மொத்தம் 108 சடங்கு இருக்குதுங்க. இன்னைக்கு எல்லா சடங்கையும் நீங்கள் பண்ணுறீங்களா? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுன்னே ஒரு செல்போனை வாங்கி கிஃப்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்க. வெடி பேசுகிறாங்க. உன்ற கண்ணு அப்படியே திராட்சை போல மாட்டா. உன்ற கண்ணு அப்படியே ஆப்பிளாட்டு இருக்குது. உன்ற காலு வாழை தண்டாட்டுக்குது. சார்ஜ் தீந்து போனால் கொண்டு பிளக் பாயிண்ட்ல சொருவிட்டு பக்கத்திலே படுத்துக்கிறேன். சந்திரன் சூரியன் சாஞ்சு கிழக்கிற சாமத்து வேலையிலே நண்டநாடு சாமத்து வேலையிலே அங்க தன்னந்தனியக தைரியமாவ போவது எங்க பெண்ணே வெண்ண போவது எங்க பெண்ணே. உலகெங்கும் வாழக்கூடிய வசந்த் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கொங்கு தமிழனின் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் விவசாயி மஞ்சுநாதன். தாராபுரம்னு சொன்னாவே பல பெருமைகள் உள்ளடக்கியது. அதில் ஒரு பெருமை மகாராணி காலேஜில் படிக்கிறதே மிகப்பெரிய பெருமை. அந்த கல்லூரியுடைய கண்மணிகள் அத்தனை பேருக்கும் நகைச்சுவைன்னு சொன்னாவே மதுரை முத்து அவர்தான் எங்களுக்கெல்லாம் சொத்து. இது தமிழகத்தினுடைய வித்து என்று நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு, அருமையான தலைப்பு. மகாராணி காலேஜில் பேச வேண்டிய தலைப்பு, வசந்த் தொலைக்காட்சியில் சொல்ல வேண்டிய தலைப்பு. ஆமாம், என்ன தலைப்பு பார்த்தீங்களா? அருமையான தலைப்பா, அற்புதமான தலைப்பா. என்ன தலைப்பா? இந்த நடக்காத 4 காலையை கூப்பிட்டு ஜல்லிக்கட்டுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. நடுவர் அவர்களை, இன்றைய பண்டிகை எதிர்கால தலைமுறைக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுங்கிற தலைப்பில் நான் பேசுறேனுங்க. ஏன்னு சொன்னால் பண்டமாய்க்குமா பாக்கியசாலிக்கு பொண்டு வாய்க்குமா புண்ணியசாலிக்குன்னு சொல்லுவாங்க. 50,000 போட்டு மாடு வாங்கினாலும் பால் கறக்கிறவனுக்கு தான் கறக்கு. 5 லட்சம் போட்டு கல்யாணம் முடிச்சாலும் பொண்டாட்டி பொழைக்கிறவங்கிட்ட தான் பொழைப்பா. இன்னைக்கு காலம் மாறி போச்சுங்க. முன்னையாட்டெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் பொழைச்ச பொழப்பு தானே நாம் பொழைக்கல. எங்கள் அப்பாரு பொழைச்ச பொழப்பு எங்கள் அப்பம் பொழைக்கல. எங்கள் அப்பம் பொழைச்ச பொழப்பு நான் பொழைக்கல. நான் பொழைக்கிற பொழப்பு என் பையன் பொழைக்க போகிறதில்ல. இன்னைக்கு கல்வித்தரத்தில் மேலோங்கி இருக்கணுமே தவிர பண்பாட்டு தரத்தில் அடிக்கடி கீழே போயிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு பண்டிகையும் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்குதுங்க. எடுத்துக்காட்டுங்கிறது எதுங்க? அவி வட்ட கடனை விட நாம் உண்டுன்னு கடன் பட்டிருக்கிறோம். எங்கள் அப்பார் 25,000 கடன் கட்டினார். எங்கள் அப்பனை 1.5 லட்சம் கடன் கட்டினார். நான் 15 லட்சம் கடன் கட்டுறேன். என் பையன் நாளைக்கு 50 லட்சம் கடன் கட்டுவேன். அப்போது ஒவ்வொரு பண்டிகைனாலும் நம்ம செலவத்தான் எழுத்துட்டு இருக்கிறோம். அந்த காலமாட்டான படி அரிசியா ஒரு பணத்துக்காக விற்கிது. இன்னைக்கு 1 கிலோ அரிசி 70 ரூபாய்க்கு விற்கிது. இன்னைக்கு ஒவ்வொரு பண்டிகையும் போது செலவு பாருங்களேன். அச்சய திருதின்னு ஒரு பண்டிகை வருது. விளம்பரத்தை பார்த்தே தான் குடும்பம் குட்டிச்சவராய் கூறகிட்டு போகிறது. அல்ல அச்சய திருதிக்கு நகை எடுக்கிறதுக்கு 1.5 கடைக்கு வாங்க 1.5 கடைக்கு வாங்கன்னு விளம்பரம் பண்ணுறாங்க. ஒருத்தனை என்ன பண்ணுறேன், விளம்பரத்தில் எங்கள் கடையில் வந்து நகை எடுக்கங்கிற. ஒருத்தன் எடுத்த நகை கடனாக போச்சா அடமானம் வைக்கிறதுக்கு எங்கிட்ட வாங்குறேன். இன்னொருத்தர் அடமானம் பண்ண நகை மீட்க முடியலையா வித்து பணம் கொடுக்குற எங்கிட்ட வாங்குறேன். அப்போ அந்த நகை எடுக்காட்டி என்ன கம்முனு 5 மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். நீங்கள் எதை எடுத்து காட்டுறீங்க? கல்யாணம்னு சொன்னால் அந்த காலத்தில் சக்கர வளம்னு சொல்லுவாங்க. கொங்கு மண்டலத்தில் திருமண சடங்குகள் மொத்தம் 108 சடங்கு இருக்குதுங்க. இன்னைக்கு எல்லா சடங்கையும் நீங்கள் பண்ணுறீங்களா? கல்யாணம் பொண்ணு பார்த்துக்கிட்டு வந்தால் அப்போல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுன்னே ஒரு செல்போனை வாங்கி கிஃப்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்க. வெடி பேசுகிறாங்க. காத்தால தான் பிள்ளை பார்த்து வந்திருப்பேன். காலையிலேயே ஆரம்பிச்சுக்கு அப்புறம் நல்லா இருக்கிறியா உடை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. உன்ற கண்ணு அப்படியே திராட்சை போல மாட்டா. உன்ற கண்ணு அப்படியே ஆப்பிளாட்டு இருக்குது. உன்ற காலு வாழை தண்டாட்டுக்குது. சார்ஜ் தீந்து போனால் கொண்டு பிளக் பாயிண்ட்ல சொருவிட்டு பக்கத்திலே படுத்துக்கிறேன். வெடி பேசுகிறாங்க. ராத்திரி 11 மணி வரைக்கும் பேசி
இது எப்போ கல்யாணத்துக்கு முன்னே. கல்யாணம் மூஞ்சி ஒரு 6 மாதம் கழிச்சு ஒருத்தர் போன் எடுத்து ஒரு முறைக்கிறான்னா பொண்டாட்டிக்கிட்டு இருந்து போன் வருதுன்னு அர்த்தம். நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு கிடையாது, ஆனால் முகத்தை புரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எடுத்துக்காட்டா திருமணங்கள் இருந்திருந்தா எதுக்காக குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு இன்னைக்கு அதிகப்படியா வருதுன்னா அப்போ இந்த பண்டிகையெல்லாம் நம்மளுக்கு எச்சரிக்கை தானே கொடுக்குது. அப்பெல்லாம் கல்யாணம்னு சொன்னா பங்காளிக்கு இல்லாம கல்யாணம் வைக்க முடியாது. மலையேறி போனால் மாமச்சனம் தர வேணும்னாங்க. ஒரு காலத்துல உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களுங்க. ஆனா இந்த காலத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு வயதுக்கு மரியாதை, இன்னைக்கு வசதிக்கு மரியாதைன்னு சொன்னா அப்ப எங்கேயும் நீங்க எடுத்துக்காட்டா இருக்கிறீங்க?